ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குக்கரில் செய்யும்போது நிறைய பேருக்கு குழஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி குலையாமல் எப்படி சூப்பராக நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான நம்ம பிரியாணி மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஜாதி பத்திரி, சின்ன ஜாதி பத்திரி, ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. இது நாம நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதை வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இது ஒரு தனியாகவே நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒன் டைம் நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த பவுடர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதே மசாலா சேர்த்து நீங்கள் வந்து நிறைய பவுடர் கூட அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது நம்ம ஏற்கனவே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரே ஒரு இதழ் வந்து நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கப்பில் 2 கப்பு தான் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதனால் 2 வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த வெங்காயமும் அந்த எண்ணெயும் தண்ணியாக வந்து பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகட்டும், அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டன் பிரியாணி சொல்கிறதுனால நீங்கள் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பிறகு நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா வந்து நான் 2 தான் எடுத்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்துப்போம். தக்காளி நல்லா மசிய வெந்த பிறகு இதில் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது அந்த டீஸ்பூன் வந்து ரொம்ப கம்மி தான். நான் காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரியாணி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுவே நான் வந்து 2 கப்பு சின்ன கப்பில் தான் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால பிரியாணி பவுடர் வந்து 2 டீஸ்பூனே வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அரிசியோட அளவு நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா தான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிர். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கின பிறகு தான் நம்ம வந்து மட்டன் வந்து சேர்க்கலாம். மட்டன் வந்து நான் ஏற்கனவே வேக வச்சுருக்க மட்டன் தான். அதாவது ஒரு 70% அளவுக்கு அந்த மட்டன் வந்து குக் ஆகிருக்கு. அதுலேருந்து நான் கொஞ்சம் சூப் எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து மட்டன் தனியாக தான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மசாலா கூட நீங்கள் மட்டன் வேக வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே வேக வச்சு ஒரு 70% வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்து குக் ஆகட்டும். அப்போனா தான் உங்களுக்கு அந்த மட்டனில் நல்லா வந்து அந்த உப்பு, காரம், அந்த ஜூஸ் எல்லாமே வந்து மட்டனுக்குள்ளே இறங்கும்.
அதனால இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது குக் பண்ணுறதுக்கு அந்த மட்டனோட சூப்பே வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அது நல்லா உங்களுக்கு மட்டன் வந்து இன்னும் நல்லா மட்டனில் உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கி நல்லா வேகும். இப்போ 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு மட்டனும் வந்து நல்லா அந்த மசாலாவோட குக் ஆகிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு பாஸ்மதி ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு தான் தண்ணி. இது வந்து இந்த தண்ணியோட அளவு அதிகமானால் தான் உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே 1 கப் வந்து சூப் சேர்த்துருக்கோம். இப்போ இன்னொரு கப் வந்து சூப் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மீதி இருக்கிற 2 கப்புக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ மொத்தத்துக்கு 4 கப் வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கவே வேண்டாம். ஏன்னா மட்டன்லேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு தண்ணி வரும். ஸோ வந்து 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி அளவு அந்த அளவு தான் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் சேர்த்த பிறகு நீங்கள் அப்படியே மூடி போட்டு நீங்கள் விசில் விட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஓப்பன் இதாவது தம் போடும்போது அது நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா வற்றின பிறகு தான் நம்ம விசில் போடுவோம். ஆனால் நீங்கள் குக்கரில் செய்யும் போது அந்த மாதிரி செய்யாதீங்க. தண்ணி ஊற்றின அந்த தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டுடலாம். அதாவது என்னோட குக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசிலுக்கே சூப்பராக வெந்துடும். அதனால் வந்து நான் ஒரு விசில் தான் விட போகிறேன். கொஞ்சோண்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்து அப்படியே வந்து மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு விசில் விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சுருந்தேன். ஸோ சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடும். உங்கள் குக்கரில் வந்து எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வந்து விசில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு விசில்லே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்த ரைஸும் உடையாமல் உங்களுக்கு அப்படியே நீட்டு வாக்கில் குலையாமல் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.